Black Magic யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மாந்திரீகத்தை பற்றிய ஒரு தெளிவான விளக்கங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணாமல் பாடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மாந்திரீகம் என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன, சித்தர் வழிபாடு என்றால் என்ன, அதை அகோர வழிபாடு என்றால் என்ன, இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கங்களை பார்ப்போம். மாந்திரீகம் என்பது கருமுறை உருமுறை என்று இரு வகையாக இருக்கிறது. அதை பற்றிய விளக்கங்களும் பார்ப்போம். அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்க. நாம் அறியக்கூடிய சிவம் என்பது, அதாவது இறை நம்பிக்கை என்பது ஒன்று தான். இதை நம்ம அறிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுறதில்லை. நம்ம மத வழிபாடுகள் எப்படி இருந்தாலும், இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ யாராக இருந்தாலும், நமக்கு எல்லாம் ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா, இறை கிட்ட வழிபாடு, அதாவது வேண்டுதல். அனைவரும் நல்லா இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும், தனக்கு தேவையான சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கணும், பாவங்கள் தீர்க்கப்பட வேண்டும். இது அனைத்தும் ஒரு வேண்டுதல்களாகவே இறை சக்தி கிட்ட நம்ம வைக்கிறோம். நம்ம வழிபாடு மதம் எதுவாக இருந்தாலும் சரி, நம் வேண்டுதல் ஒன்றாகத்தான் இருக்கிறது. மந்திரங்கள் சக்கரங்கள் அனைத்துமே அதர்வண வேதத்திலிருந்து பிறந்ததுதான். சித்த வழிபாடாக இருந்தாலும் சரி, பிரபஞ்ச வழிபாடாக இருந்தாலும் சரி, அகோர வழிபாடாக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் கடவுளிடமிருந்து நம்ம ஒரு வேண்டுதல்களை அடைய வேண்டும் என்றால் நமக்கு சொற்கள் தேவைப்படுகிறது. வாய் விட்டு நாம் கேட்டாலும் சரி, அல்லது மனதிற்குள் நினைத்தாலும் சரி, ஒரு சொற்களை கொண்டே நாம் இந்த சக்தியை அடைகிறோம். அஷ்டகர்மங்கள் ஆனாலும் சரி, அஷ்டமா சித்துக்கள் ஆனாலும் சரி, எதை நாம் அடைய வேண்டுமானாலும் மந்திரம் என்பது ஒரு முக்கியமாக இருக்கிறது. மந்திரங்கள் சொல்வதற்கு முன் அதற்கு நாம் திடமான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். இந்த மந்திரங்களால் நாம் அனைத்தும் சாதிக்க முடியும் என்ற ஒரு அதீத நம்பிக்கை நமக்கு வேண்டும். நம் முழு நேரத்தையும் நம் முழு மனதையும் அதற்குள்ளேயே ஈடுபடுத்தக்கூடிய ஒரு வல்லமை நம்ம மனதை அடைஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம நினச்ச காரியங்களை சுலபமாக சாதிக்க முடியும். கடவுளே இல்லை, இறைவனே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எப்படியாவது இது நடந்துடணும் அப்படின்னு தன் மனதிற்கிட்ட ஒரு தைரியத்தை கொடுப்பாங்க இல்லையா. இது எப்படியாவது நடந்துடணும், நம்ம ஜெயிச்சிடணும், இல்லாட்டி நம்ம வாழ்க்கையே போயிடும் அப்படின்னெல்லாம் யோசிப்பாங்க இல்லையா. அந்த எண்ணங்களுக்கு பேர் தான் இறைசக்தி. நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இருந்தாலும் நம் இறைசக்தியோடு ஒன்றி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நிசப்தமான உண்மை. உயிர் எழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த எழுத்துக்களை கொண்டு தான் மந்திரங்கள் உருவாகுது. இந்த உயிர் எழுத்துக்கள் என்பது நம்மளை சுற்றி ஒரு ஆரோ இருக்கும் இல்லையா, அதை பலப்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர் எழுத்து. மெய்யெழுத்து என்பது மெய்யான இறைவனை நாம் அடையக்கூடிய ஒரு சக்தியை உண்டாக்குறது. அந்த மெய்ஞானத்தை நம்ம அடையக்கூடிய எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது நம் உயிரோட்டமான கடவுளை அடையக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள். கருமுறை உருமுறை என்றால் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல உருமுறையை பற்றி பார்க்கலாம். உருமுறை என்பது ஒரு அச்சாரங்களை செய்வதும், அதில் உருக்கள் மந்திரங்களை உருவேற்றுவதும், ஒரு வேர்களை வைத்து ஏதோ ஒரு மூலிகையின் வேர்களை நம்ம வசியத்துக்காகவோ அஷ்டகர்மங்களுக்காகவோ நம்ம உபயோகிக்கிறோம் அப்படின்னா அதுகளுக்கு மந்திர உயிர்கள் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் உருமுறைன்னு பேர். இப்போ கருமுறையை பற்றி பார்க்கலாம். கருமுறைனா பொதுவாக ஒருத்தர் இந்த மயானம் சார்ந்த விஷயங்களை தான் சொல்லுவாங்க. ஆனால் மயான சாம்பல் என்பது முழுக்க கருமுறைக்கான வேலை அல்ல. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு சொன்னால், மயான சாம்பலை வைத்து வசிய வேலைகள் நிறையா செய்யலாம். மயானத்தில் இருக்கிற பிண்டத்திற்கு எந்த தோஷமும் கிடையாது. ஆன்மா எப்போ பிரிஞ்சிருச்சோ அப்புறம் அதுவும் மாந்திரீகத்துக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு பொருளாக தான் பார்க்கப்படுதே ஒழிய அது ஒரு உயிர் கிடையாது. உயிர் பிரிஞ்ச பிறகு அது உயிர் கிடையாது. எது உயிர் அப்படின்னு கேட்டால், பிண்டங்களை குளித்தையில் இறக்குவாங்க இல்லையா, அதுதான். அது இப்போ யாரும் பண்ணுறதில்லை. ஆதி காலங்களில் பண்ணின ஒரு முறை, இதுதான் கருமுறை. மயான சாம்பல் என்பது கருமுறை அல்ல. மாந்திரீகம் என்றாலே தவறான ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கப்படுது. மாந்திரீகத்தை வச்சு ஒரு ஆளை மாரணம் கூட பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனால் மாந்திரீக முறையாக கற்றுக்கிட்டவங்க யாருமே ஒரு மனிதர்களை உயிர்களை தொல்லை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது கர்மாக்களில் சேரும். தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த சக்தி ஒருத்தருக்கு கிடச்சிருச்சுன்னா இவங்க தெய்வத்தோட பிள்ளைகள்னு பேர். இந்த அழிக்கிற உரிமையை மாந்திரீகர்களுக்கு இறை சக்தி கொடுக்கலை. அப்படி அழிச்சா அதோட ஒரு மனிதர்களை அழித்தாலோ இல்லை உயிர்களை அழித்தாலோ அதை முடக்குனாலோ அவங்களுக்கு திருப்பி அதே பாதிப்பு
100% திருப்பி வரும். எந்த ஒரு மந்திரம் சொல்கிறோமோ அதில் பாதி மாந்திரிகர்களுக்கு தான் சொந்தம். எப்படி சொல்கிறோன்னா, இப்போ ஒரு வசிய மந்திரங்கள் சொல்கிறோம்னா அந்த வசீகரண சக்தி மாந்திரிகர்களுக்கும் பாதி அளவு ஏறும். அதே போல் ஒரு ஸ்தம்பன வேலை செய்கிறோம்னா அவங்க வேலையும் சேர்ந்து ஸ்தம்பனமாகும். அதே போல் ஒரு மாரண வேலை செய்கிறோம்னா இவங்களுக்கும் கை கால் முடக்கம், உடல் உபாதை இதெல்லாம் வரும். இதற்கு அடுத்த பதிவில் காளி, மாடன், அகோர தெய்வங்கள் மற்றும் குட்டிச்சாத்தான், ஜின் இதெல்லாம் என்னென்ன வேலை பண்ணும், இதுகளை வச்சு ஏன் பயப்படணும், ஏன் பயப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னா பார்க்குறதுக்கும் நீங்கள் ரொம்ப சங்கடப்படுவீங்க, ஸ்கிரிப்ட் பண்ணி பார்ப்பீங்க, தெளிவான விளக்கம் கிடைக்காது. நன்றி, வணக்கம். கோவை மாவட்டம் முத்துலட்சுமி, காளி உபாசகர். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.